நாம் நமது ஆண்டவரை கனப்படுத்தும் விதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று துதி ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் சத்தம் எங்க இருக்கணுமா? நம்முடைய வாயில இருக்கணும். ஆமென். வேற எல்லாமே வரும், துதினா கம்மியாவதா? கர்த்தர் இந்த நாளில் உங்களை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம குற்றம் உள்ளவர்கள் தான், நம்ம குறை உள்ளவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்மை தாழ்த்தும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை நம்மை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நம்ம குற்றங்களை ஒரு நிமிஷம் தாழ்த்தி அவருடைய கரங்களிலே நம்மை தாழ்த்தலாம். ஆண்டவரே, இன்று என்னோடு இடைப்படும், என்னோடு பேசுங்கப்பா. உம்முடைய மெல்லிய சத்தத்தின் உறவாடலை நாங்கள் கேட்கணும். பேச வந்திருக்கிற மகளை அல்ல, உம்முடைய வார்த்தையை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை இதுவரை நம்மை நடத்தியிருக்கிறார். ஆமென். நம்மை குறைவில்லாமல் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம ஆத்துமாவிலே நன்றி சொல்லலாம். ஆண்டவருக்கு பார்த்து, ஆண்டவரே, என்னோட ஆத்துமா இந்த வருடம் முழுவதும் என்னை பாதுகாத்ததே, என்னை பலப்படுத்தியதே, என் கால்களை நடக்க என் கால்களை உறுதிப்படுத்தினதே. ஆண்டவரே, நம்ம நன்றி சொல்ல கடந்து வந்திருக்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம படைக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடு நம்ம நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு. எல்லாம் நெஞ்சில கைய வச்சு பாடலாமா? ஆண்டவரே, என்னுடைய கர்த்தர் என் ஆத்துமா உம்மை நன்றி சொல்ல கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் நாங்க மறக்கலாம், நாங்க மறக்கலாம். ஆண்டவரே, கர்த்தர் செய்த ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றியை சொல்லலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஒருவேளை நான் தவறு செய்தா மன்னிக்கப்பா. ஆமாண்டவரே, படுகுழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தை கூறுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். ஆமென். Thank you Lord. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கரங்களை உயர்த்தி திரும்ப சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. சொல்லுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஆத்துமாவே உமக்கு நன்றி சொல்ல நாங்க வந்திருக்கிறோம் ஐயா. ஓ glory, thank you Lord. இளமை கழுகு போல. ஆமென். வயதானவர்கள் அல்ல, ஆண்டவர் கால வயதை கூட்டி கொடுக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஓ glory. ரபல ஷதரவல ரிபவா உதிராக்கி வாங்கலேந்தா. ஓடினாலோ நடந்தாலும் குறைவதில்லை. நாம் ஓடினாலோ நடந்தாலும்
வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்து இதுவரை உங்களை நடத்தி இருக்கிறாரே, அதை மறவாதபடி நம்மை காத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனங்கள் இந்த நாளிலே மாற்ற போகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் ஆண்டவர் மாற்ற இன்றைக்கு கடந்து வர போகிறார். அவருடைய ஆலயத்துல மன மகிழ்ச்சியா இருக்கும்படி நம்ம நிலைநாட்டி இருக்கிறாரு. அதற்கு நன்றி சொல்லுவோம். உங்களை கீழாக்காமல் மேலாக்க போகிறார். இந்த நாளில கர்த்தர் உங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க நம்ம மத்தியில கடந்து வந்திருக்கிறார். இன்று ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவேளை பலவித தோல்விகளை சந்தித்திருக்கலாம், வறுமைகளை சந்தித்திருக்கலாம், பாடுகளை சந்தித்திருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை மறக்கவில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன். யாக்கோபே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை மறக்கவே இல்லை. ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. உங்களை உள்ளங்கையில ஏந்தி இருக்கிறார், வரைந்து இருக்கிறார். ஆண்டவர் என்று சொல்லுகிறார் ஆவியானவர், இன்றைக்கு நான் உங்களை விடுவிக்க போகிறேன். உங்களுடைய கட்டுகளை உடைக்க போகிறேன். மறுபடியும் உங்களை கட்ட போகிறார். உடைந்த உள்ளங்களை தேற்றி உங்களை மறுபடியும் கட்ட போகிறார். அந்த மறவாமல் நினைத்த தெய்வனை நம்ம ஆராதிக்க போறோம். மறவாமல் நினைத்தவரை நம்ம துதிக்கலாம். ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் தெய்வமே, எங்களை மறவாமல் நினைத்தவர. ஓ க்ளோரி. ஓ ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார், மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அக்கினிமயமான நாவுகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் வல்லமையை அனுபவிக்க போகிறோம். நன்றி ஆவியானவர், நன்றி. இதுவரை நடத்தின இம்மானுவேல் நம்மை நடத்த போகிறாரு. ஓ க்ளோரி. ஆமா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நெருக்கப்படுகிற நிலையிலே அவரே தஞ்சமானவர். நீ அவர் நெருக்கத்துல அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவங்க உங்களை விடுவித்து தப்புவிக்கவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவுகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 7 குத்து விளக்கு மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ராதா ராபாலா ஷபரபா. ஒருவேளை இந்த வருடம் உங்களுக்கு ஆகாத ஒன்றுமே இருந்திருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் வெறுமையா இருந்திருக்கலாம். ஆனால் புதிய ஆண்டுக்குள் கொண்டு போற தேவன் வார்த்தை சொல்லுகிறது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஓ, நீங்கள் உங்கள் விருப்பங்களை தேவன் நிறைவேற்ற போகிறார். ஒருபோதும் உங்களை விட்டு விலகாத தேவன். ஒரு யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். அவரை ஆராதிக்கத்தான் வந்திருக்கிறோம். மனுஷனை பார்க்கவோ மனுஷனை பிரியப்படுத்தவோ வரல. நம்ம ஆராதிக்கிறது அவன் பெரியவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவருக்கு 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற தேவன். அவர் சிங்காசனிலிருந்து அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அவர் கண்கள் மனுபுத்திரரை சோதித்து அறிகிறது. அவருடைய கண்கள் நம்மை தேடி வந்திருக்கிறது. அவருக்கு மறைவாக எங்கப்பா போவன் கேட்க வந்திருக்கிறோமே. நீ ஒருவேளை பெருமையினால் இருக்கலாம். பெருமை பாராட்ட எனக்கு ஒன்றும் இல்லப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆராதனை விரும்புகிற தேவன் நீர் அல்லவா? ஆராதனையை பிரியப்படுகிற தேவன் நீர் அல்லவா? ஓ ராதா ரபாலா ஷபரபதா ரபாலா. ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை. ஆண்டவருக்காய் விட்டு கொடுங்க, ஆண்டவருக்காய் விட்டு கொடுங்க. ஓ ரிகாலா தரபால சந்தரபால ரிகா. ஓ ராமதுரானபால ரபால ஷபரபதா ரபால ரிபாபா.
ரபா. ஓ ஆண்டவரே, வறுமையின் மத்தியில ஆண்டவரே, அக்கினி போன்ற சூழ்நிலையில நாங்கள் நடந்து வந்திருக்கலாம். எங்களை நடத்துவீராயா அப்பா. தூக்கி எடுத்த தேவன், அக்கினி சுவாலையிலிருந்து தூக்கி எடுத்த தேவன், எங்களை தூக்கி எடுக்க போகிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அக்கினியில் நடந்து வந்தோம் ஆண்டவரே, எங்களை எப்படியெல்லாம் தப்புவித்தீரையா. நாங்கள் மதில்களை தாண்டினோமே, ஆறுகளை கடந்தோமே, வனாந்தரத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வா, அவனை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். ஓ ராதா ராபா, இந்த ஆண்டில் ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். எத்தனையோ விக்கினங்கள் கடந்து வந்த போதிலும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டாரு. நன்றி சொல்லலாம். அக்கினியில் கடந்து வந்தோம். ஹalleluya. கடந்து வந்தோம். ஆமென். glory. கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பா. நீரை கடந்து வந்தோம். கரங்களை தட்டி பாடலாம். நாங்கள் ஒளி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு விலகலப்பா. ஆண்டவரே, எங்களை விலகாத கரங்களை உயர்த்தி, எங்கள் தேவனே, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலையும் எங்கள் தேவனே. ஆண்டவருக்காக எழுவோம். எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விசேஷித்த கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பைபிள் கால்ஸ் என்ற எங்கள் ஊழியத்தின் சார்பில் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக நான் தேவனை துதிக்கின்றேன். அன்போடு கூட அழைத்த சபையின் போதர் ஐயா மகிமைதாஸ் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ஐயா ஆசீர்வாதம் அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் இவ்வளவு அழகாக எல்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்திருக்கிறீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. உங்கள் பெண்கள் சங்க தலைவி, பொருளாளர், செயலாளர், சேகர உறுப்பினர்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த நாள் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முகப்பேரிலே பைபிள் கால்ஸ் என்ற ஒரு ஊழியத்தை என் கணவரும் நானுமாக இணைந்து செய்து வருகிறோம். எங்களுக்கு 10 வகையான ஊழியங்கள் உண்டு. சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்த தரிசனம். கடைசி மனிதன் வரை கர்த்தருடைய அன்பை அறிய வேண்டும். இந்த தரிசனத்தை கையில் ஏந்தி நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை பிரதானமாய் செய்கிறோம். அதோடு கூட சபை பக்தி விருத்திக்காக குடும்ப முகாம், ஜெப முகாம், சீஷத்துவ முகாம் போன்ற முகாம்களையும் நாங்கள் நடத்துகிறோம். இதை போல பெண்கள் கூடுகைக்கும் நான் கடந்து செல்வது உண்டு. விசுவாசிகளுக்கு என்றே நாங்கள் ஒரு வேதாகம கல்லூரியை நடத்துகிறோம். பொதுவாக பைபிள் காலேஜிலே படிக்கிறவர்கள் போதக ஊழியத்திற்கென்று படிப்பார்கள். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற வார்த்தையின் நிறைவேறுதலாக ஒரு பைபிள் காலேஜை நாங்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக செய்து கொண்டு வருகிறோம். இந்த கோர்ஸ் பிலீவர்ஸ்க்காக, வேதத்தின் மேல் தாகமுள்ள ஆண்கள் பெண்கள் எந்த வயது உடையவர்களாக இருந்தாலும், கல்வி அறிவே இல்லை என்றாலும் அவர்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஆரம்பத்தில் 2 ஆண்டுகள் இந்த கோர்ஸை வைத்திருந்தோம். இப்பொழுது ரொம்ப ஷார்ட்டாக 6 months இந்த கோர்ஸை நடத்துகிறோம். நேரடியாகவும் படிக்கலாம், ஆன்லைனிலும் இந்த கோர்ஸை படிக்கலாம். ஆன்லைனில் 1 year ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். இதை கற்றுக்கொண்டு அவரவர்கள் தங்கள் திருச்சபையிலே ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டும், வசனத்தை அறிந்து தங்கள் சபைகளில் அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தரிசனம். இதோடு கூட பைபிள் டிவி என்ற ஒரு தொலைக்காட்சியை நாங்கள் நடத்துகிறோம். தமிழ்நாட்டிலும் பிற தேசங்களிலும் இந்த டிவியானது தேவனுடைய வார்த்தையை 24 மணி நேரமும் எடுத்து செல்கிறது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் டெலிவிஷன் சேனல் அல்ல, இது ஒரு எம்பவரிங் டெலிவிஷன் சேனல். எம்பவரிங் காட்ஸ் சில்ட்ரன், கடவுளுடைய பிள்ளைகளை வசனத்தில் பலப்படுத்துகிற ஒரு தொலைக்காட்சி இங்கெல்லாம் வருகிறது என்று நான் நம்புகிறேன். SCV, VK டிஜிட்டல்
இதை போன்ற நெட்வொர்க்கிலே நீங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்க்கலாம். எங்களுக்கு ஒரு இலக்கிய ஊழியமும் உண்டு. செய்திக்கு போவதற்கு முன்பதாக சில புத்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஒரு 2 மணி நேரம் தான் ஊழியம் செய்வேன். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். தேசத்தை ஜெபத்தினால் மாத்திரமே மறுரூபப்படுத்த முடியும் என்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தபடியினால் நாங்கள் ஜெபத்திற்கென்று இதை போன்ற சில புத்தகங்களை பதிவிட்டிருக்கிறோம். உங்களுக்கு நான் அதை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சொன்னால் தானே தெரியும்ல. திருமணத்திற்காக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஜெபங்கள் 200, உங்கள் கணவருக்காக செய்ய வேண்டிய ஜெபங்கள் 200, இதே போல மனைவிக்காக செய்ய வேண்டிய ஜெபங்களும் இருக்கிறது. உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக செய்ய வேண்டிய ஜெபங்கள் 200, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஜெபங்கள் 200, உங்கள் பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய ஜெபங்கள் 200. இன்னொரு புஸ்தகமும் இருக்கிறது, பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக செய்ய வேண்டிய ஜெபங்கள் என்று. சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மனன வசனங்கள் 200 குட்டி வசனங்கள், சரியா? ஆகவே 3 வயசு குழந்தை கூட இதை படிக்க முடியும். இந்த புக்கை வாங்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு கிஃப்டாக கொடுங்க. உங்கள் பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். சுகத்திற்கான ஜெபங்கள் 200 தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது. உங்கள் சாபங்களை உடைக்கும் ஜெபங்கள் 200. கர்ப்பிணி பெண்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள் 100. இந்த ஜெபம் மட்டும் மில்லியன் பெண்களை ஆசீர்வதித்திருக்கிறது. பல லட்சம் ஸ்திரீகள் இந்த ஜெபங்களை, முக்கியமாக அந்த கொரோனா டைமில் கர்ப்பஸ்திரீகள் பலரும் இந்த ஜெபங்களை செஞ்சு பிள்ளைகளை பத்திரமாய் பெற்றெடுத்தார்கள். அதற்கு எவ்வளோ சாட்சிகள் உண்டு. இது ஆன்லைனிலும் இருக்குது. நீங்கள் யாராவது ப்ரெக்னென்ட் விமனுக்கு இதை கிஃப்டாக கொடுக்கலாம். இதை ஏன் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே ஜெபத்தில் வளரும் என்றால் அந்த பிள்ளையை பிசாசு தொட முடியாது. ஆகவே அதுக்கு ஒரு புத்தகம் இது உதவியாக இருக்கும். உங்கள் தொழிலின் ஆசீர்வாதத்திற்கான ஜெபங்கள் 200. ஃபிசிஷியன்ஸ் ப்ரேயர் அப்படின்னு ஒரு ப்ரேயர், ஒரு 100. இது டாக்டர்ஸ்க்காக எழுதப்பட்ட புக்கு. இது காமனாக எழுதியிருக்கிறோம். அதனால் நீங்கள் மருத்துவர்களை யாரையாவது சந்தித்தீர்கள் என்றால் ஒரு கிஃப்டாக கொடுங்க. ஜெபம் பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும், பண்ணலைன்னா இல்லை. பட் காட் வில் டச் தியர் லைஃப்ஸ். இதை போன்ற பல புத்தகங்கள் பின்னாக இருக்கிறது. நான் சொன்னது சிறிய புத்தகங்கள், 35 தலைப்பில் இருக்கிறது. சிலது தான் உங்கள்கிட்ட வாசிச்சிருக்கிறேன். இன்னும் சில புத்தகங்கள் இருக்கிறது. பரலோகம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் யாருக்கா தெரியுமா? எப்படி இருக்கும்னு இந்த புக்கில் படிச்சிங்கன்னா பரலோகம் போகணுன்னு ஆசை வரும். தோல்வி உனக்கு இல்லையே, இதில் பல சாட்சிகள், என்னுடைய சாட்சிகள் இருக்கிறது. வாலிப பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்ற புக்கு. நடப்பேன் இயேசுவுடன் என்ற புஸ்தகம். நீங்கள்லாம் நிறைய பேர் மேரிட் விமனாக வந்திருக்கனால உங்களுக்கு ஒரு புக்கை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவள் உயிரின் ஓசை என்ற ஒரு புக்கு. இதை திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் படித்து, இதில் சில மெடிக்கலி அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாகவும் சில காரியங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு இவைகளை எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காக அந்த புக்கு. அசுத்த ஆவிகள் என்ன செய்கின்றன, அன்பே உனக்காக என்று வாலிப பிள்ளைகளுக்கான சில புஸ்தகங்கள். அப்புறம் இஸ்ரவேல் கோத்திர குறிப்புகள், வேதாகம கால வாழ்க்கை முறையில் 2 புக்கு. பைபிள் டைமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு ஒரு குட்டி புக்கு இருக்குது. மேபி லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போதே உங்களுக்கு நான் இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். தமிழில் அகர வரிசையில் 2 வார்த்தைகளில் ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க உதவியாக இருக்கிற புஸ்தகங்கள். இத்தோடு கூட ஐயா சொன்னது போல எங்களுக்கு 3 யூடியூப் சேனல் உண்டு. பைபிள் கால்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல், பைபிள் டிவி, ஜெயராணி ஆண்ட்ரூ என்ற 3 சேனல். தயவுசெய்து இந்த சேனலை ஸ்திரீகளாகிய நீங்கள் பைபிள் கால்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, பெண்களுக்கு ஏராளமான செய்திகளை அதில் பதிவிட்டிருக்கிறோம். நீங்கள் சும்மா இருக்கும்போதெல்லாம் உட்கார்ந்து ஒரு செய்தியை கேளுங்க, வசனத்தில் வளருவீர்கள். அதே போல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு உபவாச ஜெபத்தை நடத்துகிறோம் பெண்களுக்காக. அதை பலரும் நீங்கள் தேர்ஸ்டே தான் கேட்கணும்னு இல்லை, மற்ற நாட்களில் கூட கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். எவ்ரிடே ஒரு சின்ன டுடேஸ் விக்ட்ரி அப்படின்னு ஒரு மெசேஜ் பதிவிடுகிறோம். யாராவது கேட்டிருக்கிறீங்களா? ஓகே, காட் பிளஸ் யூ. கேட்காதவங்க இன்னைக்கு ஜெயராணி ஆண்ட்ரூ அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணி டுடேஸ் விக்ட்ரின்னு போடுங்க. 5 minutes ஒரு ஷார்ட் மெசேஜ். இதை நீங்கள் கேட்கும்போது என்ன செய்யணும், நீங்கள் மட்டும் கேட்கக்கூடாது, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கும் இதை என்ன செய்யணும், அனுப்பி வைக்கணும். அதுதான் உங்களிடத்தில் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறது.
இதை ஒரு ஊழியமாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். Thank you, Father. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவரை நோக்கி பார்த்து, இந்த நாளின் கூடுகைக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நீர் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் ஆண்டவரே. வாயை திறந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. என்னோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆவியானவரே, இந்த மத்தியான வேளையில நீர் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும் என்று நாங்கள் உம்மை வருந்தி அழைக்கிறோம். எங்களுடைய அறிவு செய்யாததை உம்முடைய ஆற்றல் செய்யும். அதை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். இந்த கூடுகை ஒரு சாதாரண கூடுகையாய் இல்லாதபடி தேவன் இடைபடுகிற கூடுகையாய் மாறட்டும். உங்க ஜனங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. நான் ஒரு சாதாரண மனுஷி, நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். அடிமையை மறைத்து கர்த்தர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் செய்கிறேன். Spirit of the living God, move in a special way, oh God. உங்க ஜனங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் திருப்பங்களும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய அழைப்பிதழிலே சப்போஸ் கிறிஸ்மஸ் என்று போடப்பட்டிருந்தது. யாருக்காவது அப்படின்னா என்னன்னு மீனிங் தெரியுமா? வாட் இஸ் சப்போஸ் கிறிஸ்மஸ்? ஏதோ சர்ச்சில் போட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோமா? நான் தேடி பார்த்தேன். வாட் இஸ் சப்போஸ் கிறிஸ்மஸ் என்றால், அந்நாட்களிலே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் பலர், மிஷனரிகள் எல்லாரும், அவர்கள் கிறிஸ்மஸ் தினத்தன்று ஒவ்வொரு இடத்திலே போய் அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே அவர்கள் என்ன செய்வார்களாம், அந்நாட்களில் குடும்பமாய் கூட வேண்டுமே என்று சொல்லி கிறிஸ்மஸ்க்கு 12 நாட்கள் அல்லது 10 நாட்களுக்கு முன்பதாக தங்கள் உறவினர்கள், சொந்தக்காரர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களோடு கூட இணைந்து ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுவார்களாம். ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை கொடுத்து. அப்புறம் அந்த செலிப்ரேஷன் முடிந்த பிறகு அவர்கள் தங்கள் மிஷனரி பணித்தளங்களுக்கும் தங்கள் ஊழியங்களுக்கும் கடந்து சென்று விடுவார்களாம். ஏனெனில் கிறிஸ்மஸ் அன்று கூடி வர முடியாதபடினால் சப்போஸ் கிறிஸ்மஸ் என்ற ஒன்றை வைத்து முன்னாகவே கொண்டாடுவதுதான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம். பரவாயில்லை, நீங்கள் கூட 25ஆம் தேதி இந்த கொண்டாட்டத்தை வைக்க முடியாது என்று பெண்கள் சங்கத்திலே நீங்கள் இப்படி ஒரு சப்போஸ் கிறிஸ்மஸை வைத்திருக்கிறீர்கள். ஐ அப்ரிஷியேட் யூ. நான் பொதுவாக இதை போன்ற திருச்சபைகளுக்கு கடந்து செல்லும் பொழுது எல்லா சபைகளிலும் இந்த பெண்கள் சங்கம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். உங்கள் சர்ச்லேயும் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இன்வால்வ்டாக இருக்கிறீங்க. பாருங்கள், இந்த சைடெல்லாம் காலியாக இருக்குது, நீங்கள் தான் நிரப்பி இருக்கிறீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. இதை போல கூடுவதும் கொண்டாடுவதும் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் இதே போல தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய வரும் நாட்களிலே நீங்கள் திட்டமிட வேண்டும், நீங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டவருக்காக நான் பெரிய காரியங்களை புது ஆண்டிலே செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும்.
நல்ல ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கூடி கூடி ஜெபம் செய்யுங்கள். காரியங்கள் நடக்கிறதோ இல்லையோ, நீங்கள் கூடி கூடி செய்கிற ஜெபங்கள் தான் பெரிய மாற்றத்தை திருச்சபையில் கொண்டு வரும். எழுப்புதலின் சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் 5 பெண்கள் 6 பெண்கள் 10 பெண்கள் ஜெபித்த இடத்திலெல்லாம் கூட ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பட்டணத்திற்கு எழுப்புதலை கொண்டு வர வேண்டியது ஸ்திரீகளாகிய உங்கள் ஜெபங்கள் தான். ஸோ ஐ வுட் லைக் டு என்கரேஜ் யூ டு ப்ரே மோர் வருகிற வருடங்களிலே. சரி, இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஒரு வேத பகுதியை நாம் ஏற்கனவே வாசித்தோம். அந்த பகுதியிலிருந்து ஒரு சிறிய செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் என்றாலே நாம் வாசிக்கிற வேத பகுதி மத்தேயு 1:2, லூக்கா 1:2 இவைகள் தான். எத்தனையோ வருஷங்களாக நானும் வாசித்து வருகிறேன். இன்னும் அவைகள் திகட்டவில்லை, இன்னும் அவைகள் இன்பமாய் இருக்கிறது. அதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். இன்னும் புதிய செய்திகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது தேவதூதர்கள் வந்து நற்செய்தியை சொல்லுகிறார்கள். 10வது வசனம் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஹல்லேலூயா. மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அவர்கள் வாழ்க்கையிலே அன்று நடந்தது. இவர்கள் சாதாரண மக்கள், எளியவர்கள், மந்தை மேய்க்கிறவர்கள், சாதாரண தொழிலை செய்கிறவர்கள். ஆனால் தேவன் இவர்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்க சித்தம் கொண்டார். தேவ தூதர்களின் சேனைகள் எல்லாம் இறங்கி வந்தவுடன் இவர்களுக்கு அந்த காட்சியை கண்டால் பரவசமாயிருப்பார்கள், பயந்தும் போயிருப்பார்கள். தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். நீங்கள் போய் பிள்ளையை தரிசியுங்கள், வணங்குங்கள் என்று சொன்னாரா? இங்க எங்கேயாவது பைபிள்ல இல்லை. அப்படி ஒருவேளை சொன்னாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பைபிள்ல இல்லை. ஆனால் வசனம் சொல்கிறது, தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி கிளம்புகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நற்செய்தி சொல்லப்படுகிறது. அந்த நற்செய்தியை கேட்டவுடன் இவர்கள் ஒரு புதிய பயணத்தை துவங்குகிறார்கள். மேய்ப்பர்களே, நீங்க இவ்வளவு பேர் கிளம்பி போறீங்களே, இந்த மந்தைகளை யார் பார்ப்பார் என்றால், இல்லை, தேவ தூதர்கள் வந்து எங்களுக்கு நற்செய்தி சொல்லி இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த மந்தைகளை ஆண்டவர் பார்த்து கொள்வார். நாங்கள் புறப்பட்டு போய் அந்த இரட்சகரை பார்க்க போகிறோம் என்று கிளம்புகிறார்கள். வசனம் சொல்கிறது 16, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். நீங்க கேட்கலாம், இதுல எனக்கு என்ன செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார்? என் உள்ளத்தை தொட்ட ஒரு காரியம், இந்த மேய்ப்பர்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. அதே இடத்தில் முழங்கால் படியிட்டு, இரட்சகரே நீர் பிறந்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு தங்கள் மந்தையை காத்து கொண்டே இருந்திருக்கலாம். அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஒரு பயணத்தை தொடங்குகிறார்கள். அது என்ன பயணம்? வசனம் சொல்லுது, கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உலகமெல்லாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். எல்லாரும் எதை நினைக்கிறார்கள்? 2000 வருஷத்திற்கு முன்பதாக பிறந்த கிறிஸ்துவை நினைத்து கொண்டாடுகிறார்கள். இட்ஸ் குட். ஆனால் இந்த கிறிஸ்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ 25ஆம் தேதி காலையிலே 5 மணிக்கு வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து சர்ச்சில் ஆண்டவரை தொழுது கொண்டு வீட்டில் போய் ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கொண்டாடுவது மட்டும் அல்ல கிறிஸ்துமஸ். இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறது, நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். லெட்ஸ் கோ அண்ட் see. ஆண்டவர் நமக்கு ஒன்று சொன்னார்,
நம்ம போய் பார்க்கணும், நம்ம கண்ணால் அதை பார்க்கணும். இந்த தீர்மானம் அந்த மேய்ப்பர்களை நடத்தி கொண்டு வருகிறது. இயேசுவை காண்கிறார்கள், இயேசுவின் தகப்பனை காண்கிறார்கள், தாயை காண்கிறார்கள், வணங்குகிறார்கள். திரும்ப போகும் பொழுது மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட திரும்ப போகும்போது கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார். ஒரு டோட்டல் சேஞ்ச் அவங்க லைஃப்ல வந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார்? என்னை குறித்து வேதத்தில் பல காரியங்கள் சொல்லி இருக்கிறது மகளே, அதன் நிறைவேறுதலை நீ இதுவரைக்கு கண்களால் காணவில்லை. நான் பிறந்தேன் என்பதை விசுவாசிக்கிறாய். ஒரு சிலர் அந்த இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள், அவரை தொழுது கொள்கிறீர்கள், அவரை வணங்குகிறீர்கள், அவரை பின்பற்றுகிறீர்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் சொன்னது போல உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தூதர்கள் சொன்னார்களே, உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்களே, நாம் பார்க்கணும். சொல்லுங்க, சத்தம் பத்தாது, சொல்லுங்க. நாம் பார்க்கணும் என் ஆண்டவரை, நான் ருசிக்கணும் என் ஆண்டவரை, நான் காண வேண்டும் அவருடைய கிரியைகளை. நான் காண்பது மட்டுமல்ல, கூடவே சொல்லுகிறது, தங்களுக்கு சொல்லப்பட்டவைகளை மற்றவர்களுக்கு என்ன செய்தார்கள்? பிரசித்தப்படுத்தினார்கள். இன்றைக்கு ரெண்டு தலைப்பில் தான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒன்று, இந்த ரட்சகரை நீங்கள் காண வேண்டும். 2, இந்த ரட்சகரை பிறர் காணும்படி பிரசித்தப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, நான் பார்க்க வேண்டும். சத்தமா சொல்லுங்க, நாம் பார்க்கணும். 2வது, நான் போய் பிரசித்தப்படுத்தணும். நான் அனுபவிச்சதை நான் போய் எல்லாருக்கும் சொல்லணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த 2 தான். இந்த ரட்சகரை முதல்ல என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். 2வது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இந்த ஆண்டவரை நான் உலகமெல்லாம் போய் சொல்லணும். நான் ஒரு மருத்துவ படிப்பை முடித்தேன், மருத்துவ பணியை செய்து கொண்டிருந்தேன். என் இருதயத்திற்குள் ஆண்டவர் மேல் இருந்த அன்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் 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 செய்யணும். மெடிக்கல் பிராக்டிஸ் பண்ற நாட்களிலேயே எல்லா பேஷண்ட்ஸுக்கும் தேவனுடைய அன்பை நான் சொல்லுவது வழக்கம். ஆனால் அது எனக்கு திருப்தி தரவில்லை. இதைவிட இன்னும் ஏதோ ஒன்று நான் ஆண்டவருக்காய் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற ஒரு அனல் என் உள்ளத்தில் எரிந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒன்று வந்தது, ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இந்த ப்ரொஃபஷனை நீ க்ளோஸ் பண்ணிட்டு என் ப்ரொஃபஷனை டேக் ஓவர் பண்ணணும்னு சொன்னார். அது மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருந்தது. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக தான் பல வருஷங்களாய் காத்திருந்தேன். கர்த்தர் எப்பொழுது பேசுவார், எப்பொழுது வா என்று சொல்லுவார் என்று. அது ஒரு அற்புதமான நிகழ்வு. அன்றைக்கு என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஆண்டவருடைய பணியை கையில் எடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கண்டேன், நான் கண்டதை போய் சொல்லுகிறேன். நான் பார்த்தேன், நான் பார்த்ததை இந்த உலகத்துக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பார்க்க போகிறீர்கள், பார்க்க போகிறதை உலகத்திற்கு போய் சொல்ல போகிறீர்கள். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருமே வரும் நாட்களிலே ஆண்டவருடைய பணியாளர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். சரி, நீங்க கேட்கலாம், நான் எதை பார்க்கணும், நான் எதை பார்க்க வேண்டும், எதை அனுபவிக்க வேண்டும்? நான் அனுபவித்ததை நான் போய் சொல்லுவதற்கு முன்பதாக நான் எதை காண வேண்டும் எனக்கு சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஒரு வேத பகுதியை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கு எல்லாரும் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். அற்புதமான தேவன் இந்த வருஷத்தின் கடைசியிலே உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். வரப்போகிற வருஷம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வருஷமா இருக்கும். நீங்கள் தேவனுக்காய் செயல்படுகிற வருஷமா இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்கிற வருஷமா இருக்க போகிறது. அதற்குத்தான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. அதே போல முழு உலகத்திற்கும் கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று சொல்லப்பட்ட செய்தி இந்த வசனத்தில் இருக்குது. சொல்லுங்க, அவருடைய நாமம் என்னவா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா,
சமாதான பிரபு என்னப்படும். 5 நாமம் இந்த வசனத்துக்குள்ள இருக்குது. என் செய்தியின் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், பார்த்த கிறிஸ்துவை உலகத்திற்கு பரிசளிக்க போகிறீர்கள் என்று. இந்த 5 நாமத்தோடு இரட்சகர் பூமியிலே வந்து பிறந்தார். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த 5 ரூபங்களில் அல்லது 5 விதங்களில் தன்னை வெளிப்படுத்தின கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். முதலாவது பெயர் என்ன? அதிசயமானவர். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அதிசயமானவர். என்ன பெயர் சொல்லுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அதிசயத்தை பார்க்க போற. உன் வாழ்க்கையில ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். நிச்சயமா விசுவாசத்தோடு சொல்லுங்க. நீங்க பார்க்க போறீங்க, சொல்ல போறீங்க. நம்ம லைஃப் ஏன் கிறிஸ்டியன் லைஃப்? why கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a thrilling லைஃப்? நிறைய பேருக்கு கிறிஸ்டியன் லைஃப் வந்து த்ரில்லிங்காவே இல்லை. நம்ம பார்த்ததெல்லாம் எதை தான் தெரியுமா பார்க்குறோம்? பாடுகளை பார்க்குறோம், கண்ணீரை பார்க்குறோம், பிரச்சனையை பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த பாடுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஐயோ ஆண்டவரே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டீரா? அவர் சொல்றாரு, நான் அதிசயமானவரா பிறந்தேன், நீ என்ன அதிசயமானவர் என்று நம்ப மாட்டேங்கிறியே, நான் அதிசயத்தை செய்ய விரும்புகிறேன். சி மைனர் இல்லையோ? சரி, வசனம் சொல்லுது அவருடைய நாமம் என்னதான்? அதிசயமானவர். அவர் அதிசயங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில இந்த கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறவர். சரி, இங்க படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இரட்சகர் இயேசு பூமிக்கு வந்து பிறந்த பொழுது 2 அதிசயம் நடந்தது. என்ன நடந்தது? 2 அதிசயம் நடந்தது. சரி, முதலாவது அதிசயம் சகரியா எலிசபெத் என்ற வயதான தம்பதியருக்கு நடந்தது. சகரியா ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று தேவதூதன் அவருக்கு தரிசனமாகி அவருக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். 10வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். வசனம் 13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவார்கள். இந்த தம்பதியரை பத்தி முந்தின வசனம் சொல்லுது, அவர்கள் நீதியுள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், எல்லாம் சரி. 2வது கூடவே சொல்லுது, 2 பேரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? ரொம்ப வெரி ஓல்டு. ஆபிரகாம் சாராளை போல இவங்க 2 பேரும் வயசானவங்க. பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதிசயமானவர் இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவருக்கு ஒரு ஃபோர் ரன்னர் தான் ஜான் த பேப்டிஸ்ட். அவரை பிறக்க வச்சதே அதிசயமா பிறக்க வச்சார். உண்மையா சொன்னா, ஓப்பனா சொன்னா, எலிசபெத்துக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. சகரியா வயது முதிர்ந்தவரா இருந்தார். 2 பேருக்கும் ஒரு பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அதிசயங்களை செய்கிற தேவன் அவங்க 2 பேருடைய லைஃப்லயும் ஒரு அதிசயத்தை செய்தார். முதிர் வயதுல ஒரு குமாரனை பிறக்க வைத்தார். ஹல்லேலூயா. இது கிறிஸ்துவின் பிறப்பில் நடந்த முதலாவது அதிசயம். 2வதாக இதே தேவதூதன் இன்னொரு பெண்ணை சந்திக்கிறார். வாசிக்கலாம். 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உரையாடல் தொடர்கிறது. அவள் கேட்கிறாள், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற செய்தி அவளுக்கு சொல்லப்படுகிறது. 34வது வசனம். மரியாள் கேட்கிறார், இது எப்படி ஆகும்? சொல்லுங்க, என்ன கேள்வி? சாப்பிட்டு வந்தீங்களா காலையில? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இது எப்படி ஆகும்? இது எப்படிங்க நடக்கும்? நான் திருமணம் ஆகாத ஒரு பெண், ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு குழந்தை நான் எப்படி கருத்தரிப்பது? நான் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறாள். இயற்கையா இயேசு பெறவாதபடி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் அன்றைக்கு மரியாளுடைய கருவிலை வந்தார். அப்ப வந்தால் வசனம் சொல்லுது, அவருக்கு பேர் என்ன பேரு? அதிசயமானவர். என் அன்பு சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அதிசயத்தை வரும் நாட்களில் நீங்கள் காண போகிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். நம்மளால சூப்பர் நேச்சுரலா தேவன் சில காரியங்களை செய்வாருன்னு நம்ம விசுவாசிக்கிறதே கிடையாது. எல்லாம் சாதாரணமா நடக்கணும். கடன் தீரணும்னா ஆண்டவர் ஒரு அற்புதமா என் கடனை தீர்ப்பார் நம்ப மாட்டோம். உடனே எந்த பேங்க்ல போய் லோன் வாங்கலாம்,
அப்படிதான் மைண்ட் என்ன செய்யும், அதை தான் யோசிக்கும். ஒரு பொருள் இல்லை என்றால் உடனே யாரிடத்தில் கேட்கலாம்? இது நேச்சுரல் வே ஆஃப் ஃபைண்டிங் சொல்யூஷன். பட் காட் ஹேஸ் சூப்பர் நேச்சுரல் வேஸ் டு மீட் யுவர் நீட்ஸ். ஆண்டவர் இந்த வரப்போகிற நாட்கள்ல உங்க வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அன்றைக்கு மேய்ப்பர்கள் சொன்னார்கள்ல, தூதர்களால் நமக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நம்ம போய் பார்ப்போம். நீங்க யோசிக்கணும், ஆண்டவரே நீர் பிறந்தீர், உமக்கு அதிசயமானவர் என்ற பெயரை சொல்லியிருக்கிறாங்க. நான் கூட இனிமே என் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்க போகிறேன். ஆண்டவரே நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் என்னுடைய ப்ரொஃபஷன்லையும் ஆண்டவர் எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார். சொல்ல வேண்டும் என்றால் என்னிடத்தில் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது. எத்தனையோ பிணியாளிகள் குணமாக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற வியாதிகளை எல்லாம் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இயேசுவே என்னை சுகப்படுத்தும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார். 18 வருஷம் 20 வருஷம் 22 வருஷம் பிள்ளையற்று வந்திருக்கிற எத்தனையோ ஸ்திரீகளுக்கு இயேசு உனக்கு அதிசயம் செய்வார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்து பிள்ளைகளை பெற்றெடுத்த சாட்சியின் இடத்தில் ஏராளமாய் உண்டு. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், வருகிற நாட்களிலே எதெல்லாம் முடியாது அப்படின்னு நீங்க முடிவு கட்டி வச்சிங்களோ அதெல்லாம் இனிமே முடிய போகுது. என் ஆண்டவர் அதிசயமானவர், அதிசயம் செய்வார். என் கணவருடைய குடி பழக்கத்தை மாற்றுவார். என் தொழில் தொய்ந்து போய் கிடக்கிறது, ஆண்டவர் அதில் அதிசயம் செய்வார். என் பிள்ளைங்க ஆண்டவர் தேடவே இல்லை, ஆனா ஆண்டவர் அதிசயம் செஞ்சு என் பிள்ளைகள் தேவனை தேடும்படி வைப்பார். இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும். எக்ஸ்பெக்ட் மிராக்கிள்ஸ், எக்ஸ்பெக்ட் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ். அந்த மேய்ப்பர்கள் சொன்னாங்க, நமக்கு சொன்னாங்கல்ல, அதை நம்ம போய் என்ன செய்வோம், பார்ப்போம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அவருக்கு பேர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த அதிசயமானவருடைய கிரியைகளை நீங்க பார்க்க போறீங்க. சரி, ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு தம்பதியினரை குறித்து நாம் பார்க்கிறோம். மனோவா அவருடைய மனைவி 2 பேரை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நெடுநாட்களாய் பிள்ளை இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வாழ்க்கை பிரச்சனை இருக்கிற மாதிரி இவர்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு பிரச்சனை. அங்கே தேவதூதன் மனோவாவின் மனைவியை சந்திக்கிறார். உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லுகிறார். இது அதிசயமா இல்லையா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஐ எம் சோ எக்ஸைட்டட். நான் இந்த வருஷம்லாம் ஜோம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவரே அடுத்த வருஷம் என் லைஃப்லையும் என் மினிஸ்ட்ரியிலையும் ஐ வாண்ட் டு see miracles. நீங்க அற்புதம் செய்யும் பொழுது அவங்க நாம மகிமைக்கென்று நான் எல்லாருக்கும் போய் சாட்சியா சொல்லுவேன். ஆண்டவரே நீங்க செய்ய வேண்டும் என்று இந்த வருஷமெல்லாம் நான் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் செய்வார் என்று நம்புகிறேன். உங்கள் அன்றாட வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். தூதனானவர் என்ன வார்த்தையை சொன்னார்? அவருக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. சரி, இப்ப கேட்கிறேன், உங்க அன்றாட வாழ்க்கையில அதிசயத்தை பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? பாக்குறேன்னு சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அதிசயம்னா அப்படி தேவ தூதன் வந்து நிக்கணும், இதோ நான் உன்னை கடாட்சிக்கிறேன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஒண்ணுமே இல்லாம இருக்கும். மறுநாள் காலையில பார்த்தா யாரோ ஒருவர் அன்றைய தேவையை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது கூட அதிசயம், அது கூட அதிசயம். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லும், நோ இந்த வியாதி குணமாக்கவே முடியாது. ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வீட்டில் வந்திருப்பீங்க, ஆண்டவரே நீங்க பரிகாரியா இருக்கிறீங்கப்பா, சுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜோம் பண்ணியிருப்பீங்க. ஒரு வாரம் டாக்டர்கிட்டே போயிருக்க மாட்டீங்க. ஆனா செகண்ட் வீக் டாக்டர்கிட்ட போய் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையே, நீ ஆப்ரேஷன்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. இதுதான் அதிசயம். இந்த வருகிற ஆண்டிலே கர்த்தர் அதிசயமானவர் என்பதை நீங்க விசுவாசிச்சு உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. வாசிக்கிறீங்க சி மைனர். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். ஒரு நிமிஷம், கையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? சமைக்க மட்டும்தான் கை யூஸ் பண்ணுவீங்களா?
கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கை கட்டி இருக்கக்கூடாது, கை தட்டி பாடணும். இங்க கேட்கலாம் என்கிட்ட, ஜெயராணி உன் பலன்லாம் எதுல ரொம்ப செலவழிக்குதுன்னா, சமைக்கிறதுக்கெல்லாம் ஆளை வச்சுட்டேன், அதுல என் பலன் போகக்கூடாதுன்ட்டு. என் பலன் கர்த்தரை ஆராதிக்கிறதுலையும் கர்த்தருக்கு பிரசங்கம் பண்றதுல தான் என் பலன் போகுது. அதனாலதான் இன்னும் பலத்தோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கை கட்டி பாடக்கூடாது. எப்படி பாடணும்? கை தட்டி பாடணும். கொஞ்சம் டெம்போ ரைஸ் பண்ணிக்கோங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அதிசயங்கள் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார், அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே மாற்றினார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க அன்றாட வாழ்க்கையில அதிசயம் செய்வார். பல குடும்பங்கள்ல பிரச்சனை ஏன் வருதுன்னா, வீட்டுல ஒரு தேவை, ஒரு நெருக்க வரும்போது ஸ்திரீகள் என்ன செய்வாங்க, நேரா போய் புருஷன்ட்ட சண்டை போடுவாங்க. ஏங்க கிறிஸ்மஸ் வருது, இன்னும் பிள்ளைங்களுக்கு என்ன எடுக்கல, ட்ரெஸ் எடுக்கல, காசு கொடுத்தா தானே நான் எடுப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி பேசிட்டு வந்தீங்க வீட்டுல? சிலர் எடுத்து ஏற்கனவே வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. சில வீடுகள்ல இன்னும் ஷாப்பிங்கே போகலை. இட்ஸ் ஓகே. ஆனா உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா? அவர் சொல்லுவாரு, காசு இருந்தா கொடுக்க மாட்டேன், வரும்போது தர்றேன். எப்ப தர்றீங்க? டிசம்பர் வந்துருச்சு, 16ஆம் தேதி வந்துருச்சு. இது வந்து ஒரு உதாரணம். ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா? அவர்கிட்ட மெதுவா கேட்டு பார்க்கணும். எங்க ஏதாவது காசு கொடுக்குறீங்களா? ஒரு பொறு பார்க்குறேன். நீங்க லோ டோன்ல பேசினா அவர் லோ டோன்ல பேசுவார். நீங்க மீடியம் டோன்ல பேசினா அவர் மீடியம் டோன்ல பேசுவார். நீங்க ஹை டோன்ல பேசினா அவர் ஹை டோன்ல பேசுவாரு. நீங்க ஸ்க்ரீம் பண்ணா விழுறது அடிதான் விழும். சரியா? குடும்பத்துல ஏன் தெரியுமா சண்டை? இந்த ஸ்க்ரீமிங்னால தான் சண்டை. டோன்ட் ஸ்க்ரீம். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவை. அப்போ அலுவலகத்தை நடத்துறதுனால தேவைகள் அப்பப்போ பெருசு பெருசா வரும். ஒரு குறிப்பிட்ட தேவையின் போது என்னோடு கூட இருக்கிற ஒருத்தர் சொன்னாங்க, இந்த தேவை எப்படி சந்திக்கப்பட போகுது? நான் சொன்னேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவங்க வந்து சிரிச்சுட்டு போனாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். ஜெபம் பண்ணிட்டு நடந்ததை சொல்றேன், நடந்ததை மாற்றாம சொல். ஜெபம் பண்ணிட்டு என் மொபைல் அப்படி திறக்கிறேன். யூ ஒன்ட் பிலீவ், டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்து விழுது, உன் அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குது அப்படின்ட்டு. என் கண்ணு பாக்குற மாதிரி அது வந்து விழுது. ஓ காட், இப்பதானே சொன்னேன் நானு கர்த்தர் பார்த்து கொள்ளுவாருன்னு. நான் என்ன எதிர்பார்த்தனோ, என் தேவை என்னவோ அந்த அமௌண்ட் அதுல வந்து உள்ள வருது அக்கௌண்ட்ல. சொன்னேன், அப்பா நான் அவங்கள்ட்ட திரும்ப பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும்? வாக்குவாதம். இன்னைக்கு உங்களுக்கு அதுதான் பாடம். ஃபேமிலியில பிரச்சனைகள் வரும்பொழுது டேக் இட் டு தி லார்ட் இன் பிரேயர்.
கர்த்தர்ட்ட எடுத்துட்டு போங்க. ஆண்டவரே, இதை இவர்கிட்ட பேசி தீர்க்க முடியாது, என் மதர் இன்லாட்ட பேசி தீர்க்க முடியாது, என் ஆபீஸ்ல பேசி தீர்க்க முடியாது. ஐ டேக் மை ப்ராப்ளம் டு யூ ஓ காட். நீங்க எனக்கு செய்யுங்க. இதை நான் அப்படி உண்மையாவே இட் இன்க்ரீஸ்ட் மை ஃபெய்த். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தேவைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வேற விஷயமா தான் மொபைலை ஓபன் பண்ணேன். என் கண்காண வர்ற மெசேஜ்ல நான் எதிர்பார்த்த அமௌண்ட்டை கர்த்தர் கொடுப்பார் என்றால் உங்கள் தேவைகள் எல்லாம் அதிசயமாய் சந்திப்பார். ஹalleluya. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க, அதிசயமானவர் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதிசயமானவரை என் வாழ்க்கையில பார்க்க போறேன். திரும்ப சொல்றேன், சண்டை போடாதீங்க. திரும்ப சொல்றேன், கவலைப்படாதீங்க. திரும்ப சொல்றேன், நியாயத்தை எடுத்துட்டு போய் 2 வார்த்தை கேட்டுறணும்னு போகாதீங்க. ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருக்கு பெயர் என்னது? அதிசயமானவர். அவர் அதிசயம் செய்வார். யோபு தன் புஸ்தகத்திலே சில வார்த்தைகளை யோபுவின் புத்தகத்துல பார்க்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் என்ன செய்கிறார்? இன்றைக்கும் செய்கிறார். இன்றைக்கும் செய்கிறார். 2024 உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க அதிசயங்களை காண்கிற வருஷமா இருக்கட்டும். இப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவன் பெரிய காரியம் செய்வார். அம்மா, பொண்ணுக்கு வரன் வரலன்னு அழாதீங்க. ஆண்டவற்றை முழங்கால போடுங்க. லேட்டா கொண்டு வராருன்னா கொஞ்சம் பெஸ்டா பாத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் கூட கொஞ்சம் லேட்டா தான் கல்யாணம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு பெஸ்டா தான் கொடுத்திருக்கிறாரு. எங்க அப்பா என்ன ஊழியத்துக்கே அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. ஊழியமே கிடையாது. யூ ஹேவ் டு மேரி எ டாக்டர். நீ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணணும். நல்ல அப்பா, நல்லா தான் யோசிச்சாங்க. ஆனா மேல இருக்கிற அப்பா வேற மாதிரி யோசிச்சாரா? அதனால வந்ததெல்லாம் தள்ளி தள்ளி போச்சு. எங்க அப்பாவுக்கு இதனால வருத்தம், அம்மாவுக்கு வருத்தம். ஆனா ஒரு நாள் அவர் சித்தத்தை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நான் ஒரு ஊழியத்தை செய்யறேன். திரும்ப சொல்லுங்க, லேட்டா தந்தாலும் பெஸ்டா தருவாரு. அதனால நான் முறுமுறுக்க மாட்டேன். அதிசயம் நடக்கும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நீங்க அதிசயத்தை எதிர்பார்க்க முடியும். ஓகே, 2வதாக அவருக்கு பெயர் என்ன? நாமம் பைஹாட்டா சொல்லணும். சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தர். அவரை மாதிரி ஆலோசனை கொடுக்கிறதுக்கு உலகத்துல ஒருத்தருமே கிடையாது. நீங்க பல வேளைகள்ல நம்ம என்ன பண்றோம்? எனக்கு இப்படி தோணுது, நான் செய்யறேங்க. இது செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால செய்யறேன். இது உலக வழி. என்ன வழி? நமக்கு வேற ஒரு வழி இருக்குது, உன்னத வழி. என்ன வழி? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு தான் கொஞ்சம் காது கேட்கலையா என்னன்னு தெரியல. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, என்ன வழி? உன்னதமான தேவனுடைய வழி. அவர் இல்ல, அவருக்கு ஒரு ப்ளூ பிரிண்டே இருக்குது உங்க லைஃபை குறிச்சு. என்னைக்கு எதை செய்யணும், உங்களை எப்படி நடத்தணும், எங்க போகணும், யாரை சந்திக்கணும், எல்லாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறார். இந்த உன்னதமான தேவன் இந்த கிறிஸ்துவுடைய பிறப்புல ரொம்ப அருமையா ஆலோசனை சொல்லி நடத்தினார். என்னெல்லாம் ஆலோசனை சொன்னார் அப்படின்னு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான். உங்க பைபிள்ல இருக்கா? என்ன யோசிச்சாரு யோசேப்பு? அவர் நீதிமான், ஆனா மரியாளை அவமானப்படுத்த மனசுல. அவர் யோசிச்சதெல்லாம் ரைட். இப்போ உங்கள்கிட்ட என்கிட்ட அவர் பேசுறான்னு வச்சுக்கோங்க, இப்படி கேள்விப்படுறேன், நான் அதனால சீக்கிரட்டா அவளை என்ன செஞ்சிடறேன், தள்ளிடுறேன், வேண்டாம். இது ஒரு நீதிமானின் யோசனை. ஆனா ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். அடுத்த வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கிறது. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, நீதிமான்களாகிய ஸ்திரீகளே, சில வேளைகள்ல நீங்க யோசிக்கிறீங்க, இது சரியா இருக்குதுப்பா, இதை சூஸ் பண்ணிக்கிறேன், இது சரியா இருக்குதுப்பா, இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா தேவன் உன்னதமான சில வழிகளை வச்சிருக்கிறார். யோசேப்போடு பேசி, யோசேப்பு கொஞ்சம் வெயிட் பண்ணு,
நீ யோசிக்கிறதெல்லாம் சரிதான், அவளை அவமானப்படுத்த மனசு இல்லை. ஆனா அவள் வயிற்றிலே தேவகுமாரன் வந்து பிறக்க போறாரு. அதனால உன் மனைவி என்ன செய்யாத, தள்ளாத, சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்றார். பல வேளைகளில தேவனுடைய பிள்ளைகளே தங்களுடைய எண்ணங்கள் சரி என்று தீர்மானிக்கிற தீர்மானங்கள் தவறா முடிஞ்சிருது. வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம்னா, ஒரு கர்த்தர் இந்த வேதத்துல நிறைய ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார். சொல்லட்டுமா? இன்னைக்கும் சிறு பிள்ளை போல ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்க வேண்டும் என்றால் நான் வேதத்தை வாசிச்சு, ஆண்டவரே நீங்க என் கூட பேசணும், எனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும், உறுதிப்படுத்தணும்னு கேட்டு கர்த்தர் சொன்னாதான் முடிவெடுப்பேன். இன்னைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு 38 வருஷங்களுக்கு மேல் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா சொல்லாம நான் வந்து முடிவெடுக்க ரொம்ப பயப்படுவேன். ஒரு கூட்டத்துக்கு எஸ் சொல்லணும்னா கூட ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே உங்க சித்தம்னா நான் போகணும். சரியான தீர்மானங்கள் தான், ஆனா உங்க சொந்த தீர்மானமா இருந்தா காரியங்கள் வாய்க்காது. ஆலோசனை கர்த்தர் யோசேப்புக்கு ஆலோசனை கொடுத்தார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 கவனிக்கிறீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்திலே சாஸ்திரிகள் கிறிஸ்து பாலனை தேடி கிழக்கு தேசத்திலிருந்து வர்றாங்க. அவர்களை ஒரு நட்சத்திரம் வழி நடத்தி கொண்டே வருகிறது. வழி நடத்தி கொண்டு வந்ததா கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. திடீரென்று அவர்களுக்கு ஒரு 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 சந்தேகம் வந்துருச்சு. யூதருக்கு ராஜா அரண்மனையில தானே பிறந்திருப்பாரு, நம்ம அரண்மனையில கேட்க போவோம்னு தப்பான இடத்துக்கு போயிட்டாங்க. பக்தி உள்ளவர்கள், கடவுளை நேசிக்கிறவர்கள், இயேசுவை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஆனா லைஃப்ல ஒரு தீர்மானத்தை கொஞ்சம் பிறண்டு எடுத்து விட்டார்கள். அரண்மனையில் போனால் அங்கே இருக்கிற அரசனுக்கு கோபம். நான் அரசனா இருக்க இன்னொரு ராஜா எங்கிருந்து வந்து பிறப்பார்? உடனே சாஸ்திரிகள் எல்லாம் கூப்பிடுறாரு. யூதருக்கு ராஜா எங்க பிறப்பார்னு கேட்ட உடனே அவங்க எங்க தேடுனாங்க? பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது. விசாரித்தான், வசனம் 5, மத்தேயு 2:5. அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார், அது ஏனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே என்று சொல்லி தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னவங்க யாரு? ஞானிகள். அரசனுடைய குழப்பத்துக்கும் கேள்விக்கும் விடை எங்க இருந்துச்சு? வேதத்துல. உங்க குழப்பம் ரொம்ப பெரிய குழப்பமா இருக்குல்ல? உங்க குடும்பத்துல இப்போ இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது. ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்றேன், வேதத்துல தேடுங்க விடைய. காட், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்மானம், இந்த சூழ்நிலைமைக்கு என்ன வழி? நான் குழம்பி போய் இருக்கிறேன், நான் போய் கேட்கட்டுமா வேண்டாமா? வாசிக்கும் போது சொல்வார், பொறுமையாயிரு அப்படிம்பார். இல்லை என்றால் போய் கேளும்பார். அப்படியே வசனம் வரும். அப்போ ஆண்டவர் ஆலோசனை தந்து நடத்துகிறவர். அன்றைக்கு சாஸ்திரிகள் வந்து அரண்மனையில கேட்டப்போ ராஜாவுக்கு குழப்பம். ராஜாவுடைய குழப்பத்துக்கு பதில் எங்க இருந்துச்சு? இந்த வேதத்தில் இருந்துச்சு. அற்புதமான ஒரு புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம். மற்ற நாள்லாம் நீங்க சாதாரணமா படிச்சுட்டு இருப்பீங்க, பட் அன்றைக்கு அதிலிருந்து ஒரு ஆலோசனை வரும் பாருங்க, சூப்பர் ஆலோசனையா இருக்கும். ஹல்லேலூயா. சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். சரி, அத பின்பு அந்த சாஸ்திரிகள் இயேசுவை தொழுது கொண்டு இப்ப திரும்பி போகணும். நேரம் எங்க போகணும்? ராஜாட்ட போகணும். ராஜா சொல்றா, நீங்க போய் தொழுது கொண்டு வந்து எனக்கும் சொல்லுங்க, நானும் வந்து தொழுது கொள்கிறேன். ஈவில் பிளான். ஆனா ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல தரிசனமாகி நீங்க வேற வழியா போங்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் போது படிப்படியாய் ஆண்டவர் ஆலோசனை தந்து நடத்துகிறார். இந்த அரசன் இதை கேள்விப்பட்டு பிள்ளைகளை கொலை செய்ய நினைக்கிறான். இரவிலே சொப்பனத்தில் யோசேப்புக்கு தரிசனமாகிறார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதெல்லாம் நீ எழுந்த பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் சொல்ற வரைக்கும் அங்கே இரு அப்படிங்கிறார். அப்புறம் அந்த அரசன் இறந்த பிறகு திரும்ப சொப்பனத்துல தரிசனமாகி நீ பிள்ளையை தூக்கிட்டு திரும்ப வா என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் என்ன சொல்லுது? ஆலோசனை கர்த்தர். சொல்லுங்க, என்ன கர்த்தர்? நம்மை வழி நடத்துகிறவர். இந்த வனாந்தர யாத்திரையிலே பல நேரத்துல நமக்கு குழப்பம், கலக்கம். நல்லவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டா கூட சில சமயம் அவங்க ஆலோசனை சரியா இருக்காது. உங்களுக்கு வாழ்க்கையில முடிவு எடுக்கணும்னா இந்த ஒரே ஒரு புத்தகம் தான் வழி நடத்தும். உங்க பிள்ளைகளுடைய படிப்பை குறிச்சு கூட பைபிள் பேசும். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு கூட பைபிள் பேசும். இன்னைக்கு சாயங்காலம் வரட்டும், அவற்றை நான் பேசியே ஆகணும், கேட்டே ஆகணும். எதுக்கு இந்த போன் அவருக்கு திரும்ப திரும்ப வருது அப்படின்னு யோசிப்பீங்க.
பைபிள்ல பேசுவார், கொஞ்சம் பொறுமையாரு மகளே, அவசரப்பட்டு நீ காரியத்தை வேற மாதிரி முடிச்சிடாத, தப்பா பேசிடாத. ஐயோ, எவ்வளோ ஒரு நல்ல கர்த்தர், ஆலோசனை தருகிற கர்த்தர். சொல்லுங்க, ஆலோசனை தருகிற கர்த்தர். கிறிஸ்துவின் பிறப்பில படிப்படியாய் 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 ஆலோசனை தந்து நடத்தினார். இன்னைக்கு நீங்க என்ன தீர்மானம் எடுக்கணும் தெரியுமா? வரப்போகிற வருஷத்துல, ஆண்டவரே நீங்க சொல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீங்க சொல்லாம நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. சி மைனர். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொல்லாம நான் முடிவெடுத்ததுனாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனை. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நிறுத்தி நிதானமா வேதத்தை வாசிச்சு உங்க சித்தம் என்னன்னு நான் அறிஞ்சிருந்தா நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன். ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தர், என்ன நடத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாத முடிவெடுக்காதீங்க. ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு புது வருஷத்துல ஒவ்வொரு நாளும் பைபிளை படிச்சுட்டு ஒரு டைரி வச்சுக்கணும். சொல்லட்டுமா, இன்னைக்கும் என் கையில டைரி இருக்குது. இந்த டைரி இல்லாம நான் பைபிளை படிக்கிறதே இல்லை. டைரி எழுதி 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 என் டேபிள் எல்லாம் டைரியா இருக்குது. ஒரு நாள் ஆண்டவர் பேசுறத எழுதி எழுதி படிக்கிறது எனக்கு பழக்கம். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை 10 நாளைக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். நீங்க யோசிப்பீங்க, ஆண்டவர் எதுக்கு இப்படி பேசிட்டே இருக்கிறாரு. ஒரு வாரம் கழிச்சு ஒரு காரியம் நடக்கும். அப்போ யோசிப்பீங்க, ஓ இதுக்கு தான் ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த வசனம் கொடுத்தாரா, இதனாலதான் ஆண்டவர் என்னை எச்சரிச்சாரா. எவ்வளவு ஒரு நல்ல தேவனை சேவிக்கிறோம், ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். மூன்றாவதாக வசனம் என்ன சொல்லுது? சத்தமா சொல்லுங்க. வல்லமை உள்ள தேவன். அவருக்கு பேரு வல்லமை உள்ள தேவனா. பைபிள் ஃபுல்லா நம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகின போது தன்னை சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 17:1 படிக்கலாமா? ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, சொல்லுங்க, வெறும் வல்லமையுள்ள தேவன் சொல்லல, எப்படியா? சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட். சர்வ வல்லமைனா அவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது, அவரால் கூடாது ஒண்ணுமே கிடையாது. ஏன் இதை ஆண்டவர் பேசினார் என்றால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணார், ஒரு குழந்தை தருவேன். ஆனா ஆபிரகாம் அவசரப்பட்டு 16ஆம் அதிகாரத்துல யாரை சேர்த்து கொண்டார்? ஆகாரை. நீங்க கூட ஆண்டவர் ஒண்ணு செய்வேன்னு சொல்லி இருக்கும் போது அவசரப்பட்டு சொல்ல முடிவெடுத்துட்டீங்க. அதனால வாழ்க்கையில சிக்கல், பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் நான் சொன்னதை உனக்கு நிறைவேற்ற மாட்டேனா? நான் தான் சொன்னேனே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுன்னு. உன் கர்ப்பம் செத்து போச்சு, உன் சரீரம் செத்து போச்சு, உன் மனைவியின் கர்ப்பமும் செத்து போச்சு. ஆனா இதை உயிர்ப்பிக்க எனக்கு வல்லமை இருக்குன்னு நான் சொல்றேன். நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? நம்ப மாட்டேங்கிறே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, I can do anything in your life. வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு. இந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அப்படியே கொஞ்சம் திருப்பிக்கோங்க. ஜெனிசிஸ் 35:11 வரிசையா சொல்றாரு. ஆபிரகாமின் சந்ததிக்கெல்லாம் ஆண்டவர் இதே வார்த்தையை தான் சொல்றாரு. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாக்கும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று. எப்பெல்லாம் என்னால முடியாதுன்னு நீங்க சொல்றீங்களோ அப்போ அவர் வந்து நிற்பார், என்னால முடியும் என்று.
நான் எல்லா இடத்திலும் சாட்சியாய் சொல்லுகிறது எனக்கு வழக்கம். நான் 8வது வகுப்பு படிக்கும் பொழுது எங்கள் ஸ்கூலில் ஒரு சில்ட்ரன்ஸ் டே நடந்தது. அந்த சில்ட்ரன்ஸ் டேயில் நான் தான் குழந்தைகளுக்கு தலைவர். போய் லீடர் ஸ்பீச் கொடுக்கணும். ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து போய் பேசுனாங்க. 4 வரி தான். முதல் வரியை துவங்கினே பேப்பர் பறந்து போயிடுச்சு. அவ்வளோதான். என்ன பேசுனேன் எனக்கே தெரில. கை நடுங்குது, கால் நடுங்குது. ஐயோ, ஐ வாஸ் ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இப்படி எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஹெட் மாஸ்டர், டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. எங்கள் டீச்சரில் பின்னாடி இருந்து அப்படியே ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சாங்க. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. தலைவர் உரையே சரியில்லாத உரையாக இருந்தால் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? எனக்கு வீட்டுக்கு ஓடிடணும் போல இருக்குது. ஐயோ, ஒரு 4 வச்சு பேப்பர் தான் போயிடுச்சு. பைஹார்ட் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அதையாவது சொல்லணும்ல. பேப்பர் போயிடுச்சுங்கிறதுல எல்லாம் அப்படி பிளாங்காக மாறி போச்சு. பேச தெரியல. அதை அடுத்து ஒரு பெண் ஒருத்தி வந்தாள். பேச்சு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவள். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசுகிறான். அப்படி பேசுகிறாங்க. இன்னொருத்தர் பாரதியாரை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு வெட்கமாக இருக்குது. 10 நிமிஷம் அப்படி அக்கினி பறக்குது அவங்க ஸ்பீச்சில். வேற யாரும் கிடையாது, என் யங்கர் சிஸ்டர் தான் பேசுகிறா. அப்படி எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க, அக்காவுக்கு 4 வரி பேச தெரியல, தங்கச்சி இவ்வளவு பொழிறாளே அப்படின்னு. பேச தெரியாத பேதையாகி என்னை தம்முடைய ஆவியினால் நிறைத்த பொழுது இன்னைக்கு தைரியமாய் நின்று ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பேசக்கூடியவளாய் என்னை மாற்றி இருப்பார் என்றால் அதே தேவன் உங்களையும் மாற்றுவார். அவருக்கு பேர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆபிரகாமே, உன் செத்து போன சரீரத்தை என்னால் உயிர்ப்பிக்க முடியும். ஈசாக்கே, உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும். யாக்கோபே, நான் உன்னை ஆசீர்வதித்தால் பல ஜனக்கூட்டமாய் நீ பெருகுவாய் என்று சொன்னார் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் தன் வல்லமையை தனக்குள்ளேயே வைக்க விரும்பல, அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்திரீகளே, வருகிற வருஷம் உங்களுக்கு ஒரு வல்லமையின் ஆண்டாய் இருக்க போகிறது. உங்கள் ஜெபத்திலே வல்லமையான காரியங்களை பார்க்க போறீங்க. 28:20 வாசியுங்கள். 18 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். ஆண்டவர் சொல்றாரு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். மத்தேயு 10:1 வசனம் அழகா சொல்லுது, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. எதன் மேல் அதிகாரம் சொல்லுங்க. எதன் மேல் அதிகாரம்? பிசாசின் மேலும் அவனுடைய வல்லமையின் மேலும். ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா 10:19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹalleluya. just listen. உங்க குடும்பங்கள்ல எவ்வளவோ பிசாசின் போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள். நேத்து நல்லா சந்தோஷமா இருந்திருப்பீங்க, இன்னைக்கு எங்க இருந்துதான் அந்த பிசாசு உள்ள வந்துச்சோ தெரியாது. வீட்டுக்குள்ள என்ன வந்துடும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கசப்பான வார்த்தைகள், கோபதாபமான வார்த்தைகள். அப்புறம் பிள்ளைங்களை குறிச்ச ஒரு காரியம், நல்லதான் ஸ்கூலுக்கு போயிருக்கும், திடீர்னு வந்தா ரத்தம் ஒழுகும்படி ஓடி வரும். அப்போ இதெல்லாம் சத்துருடைய வல்லமைகள் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை அசைக்கிறதுக்கு கிரியை செய்கிறது. வீட்டில் நடக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒன்று நம்முடைய அறியாமையினால நடக்குது, பொறுமையின்மையினால் நடக்குது, இல்லைன்னா பிசாசால நடக்குது. ஸோ நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பலனை பெற்று பொறுத்துக்கணும், ஆண்டவருடைய பலனை பெற்று சகிச்சுக்கணும், ஆண்டவருடைய பலனை பெற்று விட்டு கொடுக்கணும். இல்ல இது பிசாசால தான் வருது அப்படின்னா ஆயுதத்தை என்ன செய்யணும்? கையில எடுக்கணும். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசை, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறார். என் குடும்பத்துக்குள்ள நீ வர முடியாது. திறப்பில் நின்று அந்த சத்துருவின் சகல வல்லமைகளை நீங்க அழிச்சு ஜெபம் பண்ணும்போது உங்க வீடு ஒரு சமாதான கூடாரமாயிருக்கும். ஹalleluya. என் அன்பு சகோதரிகளே, இயேசு வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுது. அந்த வல்லமைய உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கணும். அந்த வல்லமைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கணும். இந்த 5 நாமத்தை பைஹார்ட் பண்ணிக்கோங்க. புது வருஷத்துல என் இயேசுவே, நான் இந்த இயேசுவை காண வேண்டும். கண்ட இயேசுவை எல்லாருக்கும் சொல்லணும். உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்துக்கு மட்டும் ஜெபம் பண்ணக்கூடாது. சர்ச்சில் ஒரு இஷ்யூ வந்துருச்சு, ஐயோ இது பிசாசு உள்ள கொண்டு போட்ட இஷ்யூ அல்லவா, பெண்கள் கூடுகளை எல்லாரும் சேர்ந்து முழங்கால நின்று அந்த சத்துருடைய கிரிகளை அழிச்சு ஜெபம் பண்ணணும். சபைக்கான ஒரு தேவைக்காக முழங்கால நின்று
ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்வார். எவ்வளவு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். கேன்சர் 4th ஸ்டேஜ் கூட கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா ஆண்டவருடைய வல்லமை. இந்த வல்லமைய உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் 1:8 வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான் இந்த வல்லமையை உங்களுக்கு தர முடியும். அவருடைய அபிஷேகத்தை இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். கடைசியாக அவருடைய இன்னொரு பெயர் என்ன? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். 4வது நித்திய பிதா. இவருக்கு பேரு இட்டர்னல் ஃபாதர். என்ன பேரு? எதுக்கு நித்திய பிதா? தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். தேவன் உன்னதத்தில் இருக்கிறாரு, அவருக்கு எது தெரியுமா மகிமை? இந்த பூமியில் அவர் கிரியை செய்கிறது தான் மகிமை. பூமியில் உள்ள எல்லாரையும் தன்னுடைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வது தான் அவருடைய மகிமை. லிசன், கர்த்தர் இயேசுவை பூமிக்கு ஏன் அனுப்பினார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு. என்ன ஜீவன்? இப்ப நமக்கு இருக்குதே, இது இந்த உலகத்துல உள்ள ஜீவன். ஆனால் இயேசுவுக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறதே, அந்த ஜீவனுக்கு பேரு நித்திய ஜீவன். ஒருவர் இயேசுவை இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கூடவே என்னவோ உள்ள வருது? நித்திய ஜீவன், அழியாத ஜீவன். அந்த இயேசுவை உள்ளத்துல ஏத்துக்கோங்க ஏத்துக்கோங்கன்னு எல்லாரையும் கூவி கூவி ஏன் சொல்றோம் தெரியுமா? இயேசுவுக்குள் என்ன இருக்குது? அழியாத ஜீவன். அந்த அழியாத ஜீவன் உள்ள இயேசுவை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா அவங்களும் அழியவே மாட்டாங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் இருக்கு சொல்ல முடியுமா? உங்க முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டிருக்குதா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. How about your husband? How about your children? How about your in-laws? உங்க அம்மா இன்னும் ரட்சிக்கப்படல, வயசு 86 ஆகுது. உங்க தகப்பன் இன்னும் ரட்சிக்கப்படல, வயசு 82 ஆகுது. இன்னைக்கு மரித்தா அவங்க எங்க போவாங்க? நீங்க இதை எப்பவாவது பொறுப்பு எடுத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போகணும். என்ன ஆனாலும் சரி, வயது முதிர்ந்த என் தாயிட்ட பேச போறேன். அம்மா நீங்க இயேசுவை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. தகப்பன்கிட்ட பேச போறேன், பிள்ளைகிட்ட பேச போறேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என் கணவருக்கு என் சாட்சியின் மூலமாய் சொல்ல போறேன். உங்க வீடு முழுவதும் ரட்சிக்கப்படணும். ஜீசஸ் இல்ல அவ்வளோ பெரிய காடா இருந்தா கூட, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு அப்படிங்கிற ஒரு மனுஷன்ட்ட தனியா போய் பேசுறாரு. என்ன பேசினார் தெரியுமா? நிக்கோதேமு, உனக்கு நித்திய ஜீவனை பத்தி தெரியலையே, இஸ்ரவேல்ல போதகனா இருக்க அப்படின்னு இட்டர்னல் லைஃப் குறிச்சு பேசினார். சமாரிய பெண்ணை சந்திக்கிறார். அவள் வாயாடி மாதிரி பேசுறா ஜீசஸ்ட. ஆனா கான்வர்சேஷனுடைய முடிவில் எனக்கும் அந்த ஜீவ தண்ணீர் வேணும்னு அவளை கேட்க வச்சார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க என்ன மாதிரி மாஸ் ப்ரீச்சர்ஸா இல்லைன்னா பரவாயில்ல, உங்க வீட்டுக்கு அண்டை வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை கிறிஸ்துவண்டை நீங்க நடத்தணும். இயேசு அந்த ஒரு சமாரிய பெண்ணுக்காகவே அந்த சமாரியாவின் வழியா போனாருன்னா, இந்த நித்திய ஜீவன் உங்களுக்கும் வேணும், உங்க குடும்பத்துக்கும் வேணும். கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுகிறோம், கிறிஸ்து நம்ம குடும்பங்கள் இன்னும் பிறக்கலையே. புருஷன் இருதயத்துக்குள்ள கிறிஸ்து பிறக்கலையே. நீங்க வேலை செய்கிற இடங்கள்ல எத்தனையோ டீச்சர்ஸ் இன்னும் ஆண்டவர் அறியலையே. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? உங்க பொறுப்பு என்ன தெரியுமா? நீங்க இருக்கிற இடத்துல நான் பேச முடியாது, நீங்க மட்டும்தான் பேச முடியும். நீங்க தான் மிஷனரி. உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க தான் மிஷனரியா இருக்கிறீங்க. நித்திய பிதா அந்த நித்திய ஜீவனை தரதுக்காக இயேசு வந்தார். இயேசுவுக்குள் நித்திய ஜீவன், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்குள் நித்திய ஜீவன். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசு அறியணும். மிகப்பெரிய ஆலயத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை ஆராதனை இந்த சபையில? சொல்லுங்க. 2 ஆராதனையா? 3 ஆராதனையா மாறலாமா? முடியுமா? முடியாதா? அழகான ஆலயம், உயரமான ஆலயம், நல்ல வெளிச்சம் உள்ள வருது, காற்றோட்டம் இருக்குது, அழகான பலிபீடம் எல்லாம் இருக்குது. ஆனா வெளியே ஒரு கூட்டம் இருக்குது, இயேசுவை அறியாத கூட்டம். We celebrate Christmas, but they don't know what is Christmas. உங்க பொறுப்பு அடுத்த வருஷத்துல ஒரு பெண், ஒரு ஆத்துமாவை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தினா அந்த சர்ச்ல 3rd சர்வீஸ் நடக்கும். ஹல்லேலூயா. நான் அதை நம்புகிறேன். புதிதாய் வருகிற ஆத்துமாக்களுக்கென்றே ஒரு ஆராதனை நீங்க செய்ய முடியும். நீங்க மட்டும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தார். இந்த நித்திய பிதா எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். நீங்க அவர்களை நடத்த போறீங்க. கடைசியா அவருக்கு பேர் என்ன சொல்லுங்க? சமாதான பிரபு. பைபிள் சொல்லுது, உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. இயேசு பூமிக்கு எதுக்கு வந்தார் தெரியுமா? சமாதானத்தை கொடுக்க. ஒருவேளை நான் ஊழியம் செய்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம், ஜெயராணி
உனக்கு வேண்டிய கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் உன் குடும்பத்துக்கு என்னன்னு கேட்டா நான் முதல்ல சொல்லுவேன், ஐ நீட் பீஸ். எனக்கு வேண்டியது சமாதானம் தான். பணம்லாம் ஊழியத்தில் கோடிக்கணக்கில் தேவை இருக்குது, அதெல்லாம் அடுத்து. ஐ நீட் பீஸ். இரவில கணவன் மனைவி பிள்ளைகளா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறத சாப்பிட்டுட்டு படுக்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதான் பிளஸட் லைஃபுங்க. சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்துட்டு கோடிக்கணக்கா நீங்க சம்பாதிச்சா கூட உங்க பணம் வேஸ்ட், குப்பையில கொண்டு போடணும். ஆண்டவர் கூட இருந்து குடும்பத்துக்குள்ள சமாதானம் கொடுக்கிறாரே, இந்த சமாதானத்தை கொடுக்க தான் இயேசு வந்தார். ஸ்திரீகளாகிய நீங்க சமாதானத்தை காத்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி சொல்லுங்க? நான் அப்பவே சொன்ன மாதிரி, நீங்க பேச அவங்க பேச, நீங்க பேச அவங்க பேச, நீங்க பேச அவங்க பேச, ஒரே ஒரு சீக்ரெட் சொல்லித்தாரேன். உங்கள் வாய்க்கு ஒரு காவல் வைப்பீர்கள் என்றால் ஒரே ஒரு பூட்டு, பேசவே கூடாது. இது நான் எல்லாருக்கும் சொல்லித்தர ஒரு சீக்ரெட். டோன்ட் டாக் when he is angry, when someone is angry at home, don't talk. ஒரு பையனை அப்பா சொன்னார், வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தின் பேரை சொல்லிட்டார். பையனை வெளியே போடா கூட ஒரு பேரை சொல்லிட்டார். வீட்டை விட்டே போயிட்டான், வரவே இல்லை. 3 வருஷமாச்சு, இன்னும் தேடுறாங்க. அவங்க அப்பா இன்னைக்கு அழுறாரு, தெரியாம பேசிட்டேன், வெளியே போடா அப்படின்னு சொல்லி அவனை வெளியே துரத்திட்டேன். வார்த்தைகள் இல்லை, இட் ஹாஸ் பவர். அதை காயப்படுத்தும். நீங்க கோப நேரத்துல பல நேரத்துல புருஷனுடைய பலவீனங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி திட்டினீங்கன்னா அது உள்ளத்துல காயமா மாறி நாளைக்கு உங்க மேல இருக்கிற அன்பே அவருக்கு குறைஞ்சு போயிடும். தெரியுமா? புருஷன் நேசிக்கலன்னு அழுறீங்களே, ஏன் தெரியுமா? நீங்க பேசின வார்த்தைகள்னாலதான் அவர் உங்களை நேசிக்கல. நீங்க செஞ்ச செயல்களாலதான் அவர் அன்பே குறைஞ்சு போச்சு. பரவாயில்ல, என் கணவன் தானே, பேசினா பேசிட்டு போட்டோம். அடுத்த நாள் போய் என்னங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, அவர் மேலே கிளையும் பார்ப்பாரு, வச்சுட்டு போ அப்படிம்பாரு. அப்புறம் 3ஆவது நாள் என்னங்க சாப்பிட வாங்கன்னு சொல்லி பாருங்க, சரி வை. 4ஆவது நாள் மா சாப்பாடு போடுமா. இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை கத்துக்கலன்னா நீங்க சமாதான பிரபுவை கொண்டாடுறதுல அர்த்தமே இல்லை. விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை. இயேசுவுக்காக ஓகே லார்ட், என் வீட்டில் சமாதானம் மட்டும் இருக்கணும் ஆண்டவரே, விட்டு கொடுக்கிறேன். அவர் தவறான உறவிலே ஒருவேளை சிக்கி கிடக்கலாம், விட்டு கொடுத்துடலாமா? அது விட்டு கொடுக்க முடியாது. ஆனா ஞானமா நடக்கணும், ஞானமா ஜெபிக்கணும், ஞானமா அவர்கிட்ட அன்பு காட்டணும். அநேக சகோதரர்களும் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்றேன், அவள் பலவீன பாண்டம், அவ கொஞ்சம் ஏதாவது பேசுற, சரி பரவாயில்ல ஏதோ பேசிட்டு போறா, நாளைக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லி நீங்களும் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் குடும்பத்துல சமாதான பிரபுவின் ஆட்சி இருக்கும். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இவரை நீங்க அனுபவிக்க போறீங்க, போய் சொல்ல போறீங்க. சொல்லுங்க, அவரை நான் அனுபவிக்க போறேன், பார்க்க போறேன், பார்த்ததை போய் சொல்ல போறேன். ஒரு பெண் வருவாள், என் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, ஏன்பா அழுற, என் வீட்டுல கூட இப்படிதான் இருந்துச்சு, நான் ஏசப்பாட்ட ஜோம் பண்ணி எல்லாம் மாத்தினாரு, உனக்கும் மாத்துவார், வா ஜோம் பண்றேன் அப்படின்னு 4 பேருக்கு உங்க அனுபவத்தை சொல்லி பாருங்க. அந்த 4 பேர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவார்கள். இதுதான் கிறிஸ்துமஸ். அன்னைக்கு மேய்ப்பர்கள் பார்த்தார்கள், போய் சொன்னார்கள். வருகிற வருஷத்துல இந்த 5 நாமத்தை கொண்ட கிறிஸ்துவை அனுபவிக்க போகிறீர்கள், போய் சொல்ல போகிறீர்கள். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? Thank you, Father. Thank you, Jesus. எத்தனையோ கிறிஸ்துமஸ்க்கு நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். சாதாரண மேய்ப்பர்கள், மந்தையை காத்தவர்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை போய் பார்ப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். என் அன்பு சகோதரி, அன்பு சகோதரனே, இயேசுவை குறித்து எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறீங்க. பட் have you tasted him in your personal life? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஆண்டவரை நீங்க எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறீங்க? இத்தனை வருஷங்கள் வந்தும் இந்த அதிசயமானவரை, ஆலோசனை கர்த்தரை, வல்லமையுள்ள தேவனை, நித்திய பிதாவை, சமாதான பிரபுவை அனுபவிக்கலனா 2 கையை உயர்த்தி கேளுங்க. உம்மை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்கிற கிறிஸ்துவை நான் மற்றவர்களுக்கு போய் சொல்ல வேண்டும் ராஜா. அன்றைக்கு சிமியோன் இரட்சகராக இயேசுவை கைகளில் ஏந்தி கொண்டு சொன்னார், உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளோ பேர் கிறிஸ்துவை பார்க்காமலே, சமாதான வாழ்வு இல்லாமலே நித்திய நரகத்துக்கு போயிட்டாங்க.
What is your responsibility? உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த சமாதான பிரபுவை பரிசளித்து கைகளில் ஏந்தி அவர்கள் அவரை ஸ்தோத்தரித்து தங்கள் நித்தியத்தை சம்பாதிக்கணுமே, நித்தியத்தை சந்திக்கணுமே. Take a decision today. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க வலது கரத்தை எடுத்து உங்க இருதயத்தின் மேல வச்சுக்கோங்க. இயேசுவே, உம்மை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். நீர் அதிசயமானவர் என்பதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும். நீர் ஆலோசனை கர்த்தர் என்பதை நான் அனுபவிக்கணும் ஐயா. சுயமாய் வரும் நாட்கள் நான் தீர்மானிக்க மாட்டேன் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் நான் அனுபவிக்க வேண்டும். நீர் நித்திய பிதா என்பதை உணர்ந்து என்னை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். நான் பதஷ்டமா வேலை செய்யணும் ஆண்டவரே. சமாதான பிரபுவே, எங்கள் எல்லாருக்கும் உங்க சமாதானத்தை தாங்கப்பா. இயேசு ஒரு வாழ்க்கையில் இருந்தாதான் அவங்க சமாதானமா இந்த பூமியில கண்ணை மூட முடியும்பா. சிமியோன் சொன்னது போல அநேகரை உமக்கள் நடத்த எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் இன்றைக்கு தீர்மானம் செய்கிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை இந்த உலகத்திற்கு அறிவிக்க நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. என் அறிவு கொஞ்சம், மேய்ப்பர்களை விட உங்களுக்கு அறிவு அதிகம் இருக்குது. உங்க அறிவு கொஞ்சம்னு நினைக்காதீங்க. இந்த உன்னதமான தேவன் அறிவை தரும் பொழுது you will arise and shine for Christ. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என் ஆண்டவரே, உங்க வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த தேடி வந்து அணைத்துக் கொண்டீங்கள் ஆண்டவரே. நன்றி அப்பா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இந்த அன்பின் ஆண்டவர் இந்த மத்தியான வேளையில உங்க வாழ்க்கையில தன்னுடைய கிருபையை ஊற்ற விரும்புகிறார். அதிசயமான கர்த்தர் அதிசயங்களை செய்ய விரும்புகிறார். ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்த விரும்புகிறார். வல்லமையுள்ள தேவன் உனக்கு வல்லமையை கொடுத்து நித்திய ஜீவனுக்குள் உன்னை நடத்த விரும்புகிறார். அநேகரை நீ நித்திய ஜீவனுக்குள் நடத்துவாய் மகளே. அநேக குடும்பங்களிலே சமாதானத்தை கொண்டு வருகிற சமாதானத்தை கொண்டு வருகிற பீஸ் மேக்கராக தேவன் உன்னை மாற்ற போகிறார். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வல்லமையுள்ள தேவன் உடைய வல்லமையினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. வாயை திறந்து கேளுங்க. என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க பலத்தினால் என்ன நிரப்புங்க, உங்க வல்லமையினால் என்ன நிரப்புங்க. இந்த மத்தியான வேளையில கர்த்தருடைய வல்லமை உன்மேல் கடந்து வருகிறது. மரியாள் கேட்டாள் அல்லவா, இது எப்படி ஆகும் என்று கேட்ட பொழுது பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்.
உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவி உங்க மேல ஊற்ற விரும்புகிறார். வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு புதிய கிருபையை ஊற்றுங்கப்பா, ஒரு புதிய வல்லமையை ஊற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க ஜனத்தின் மேல் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைவதாக, எல்லா கண்ணிகளும் தெறிப்புண்டு போவதாக. உங்க பிள்ளைங்க எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்ய போறதற்காய் நன்றி. ஒரு புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மேல ஊற்றும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இந்த பலன் வேணும் ஆண்டவரே? வருகிற வருஷத்துல நான் கண்ட இயேசுவை எல்லோருக்கும் நான் போய் சொல்லணும். என்ன தைரியப்படுத்துங்க. எத்தனை பேர் இந்த பலனை கேட்கறீங்க? ஆண்டவற்ற வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரக்ஷந்தரகதோர்ஷேகோரபா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும். வாயை திறந்து கேளுங்க ஆண்டவரே. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னத ரஷலமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ரட்சகர் இயேசுவின் நாமத்திலே receive your anointing. இயேசுவின் நாமத்தினாலே ரேகனவர ஷந்தர ஹசகர. எல்லா நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. நாவின் கட்டுகளை அவிழ்ப்பீராக. புதிய பாஷை, புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய பலன் ஊற்றுங்க இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. I release in Jesus' name. I rebuke the power of darkness in the name of Jesus. Jesus, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள். புதிய வல்லமையை பெற்றுக்கொள். புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive his power. உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்தகார வல்லமைகள் உங்களை கொண்டுதான் கர்த்தர் விடுவிப்பார். விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. பெற்றுக்கொள் ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வரங்கள், வல்லமை வரங்கள், கிருபைகள் ஆண்டவர் ஊற்றுகிறார். நீ எழுந்து பிரகாசிப்பாய் மகளே, எழுந்து பிரகாசிப்பாய் இயேசுவின் நாமத்தில்.